அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் வதோதராவில் திடீரென மேம்பாலம் இரண்டாக உடைந்து அந்தரத்தில் வாகனங்கள் தொங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேம்பாலம் உடைந்து மகிசாகர் ஆற்றில் வாகனங்கள் விழுந்ததில் 10 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் வதோதராவில் திடீரென மேம்பாலம் இரண்டாக உடைந்திருக்கிறது. இதில் வாகனங்கள் அந்தரத்தில் தொங்கி வரக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்ததில் 10 பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப வதோதரா பகுதியில் பாலம் இரண்டாக உடைந்து வாகனங்கள் அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு காட்சி வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் ஆற்றில் விழுந்ததில் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியா. என்ன நிலவரம், விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்துல மகிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய 45 ஆண்டுகள் பழமையான கம்பீரா பாலம் இடிந்து விழுந்து இன்று காலை சரியா 7:30 மணிக்கு ஒரு பெரும் விபத்து என்பது நடைபெற்றிருக்கு. அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம திரையில பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பாலம் என்பது கடந்த சில வருடங்களாகவே வலிமை இழந்து இருக்கிறது என்று உள்ளூர் மக்கள் புகார்களை உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக ஊடக செய்திகள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக பாலத்திலிருந்து அவ்வப்போது அதிர்வுகள் ஏற்படுகிறது. பாலத்தினுடைய சில கட்டமைப்புகள் இடிந்து விழுந்திருக்கிறது. எனவே பாலத்தினுடைய உறுதித்தன்மையை நீங்கள் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் உள்ளூர் மக்கள் அதிகாரிகளிடம் அந்த முறையீடு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையிலேதான் இன்று காலை 7:30 மணிக்கு இந்த வதோதரா மாவட்டத்துல மகிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த இந்த 45 ஆண்டுகள் பழமையான இந்த கம்பீரா பாலத்தினுடைய ஒரு பகுதி என்பது இடிந்து விழுந்திருக்கிறது. இது முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் என்ற ஒரு காரணத்தால் அந்த பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த 2 வாகனங்கள் மற்றும் 2 லாரிகள் அந்த ஆற்றுக்குள்ள விழுந்திருக்கு. சரியா 7:30 மணிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்துல 4 வாகனங்கள் அந்த ஆற்றுக்குள்ள விழுந்த நிலையில 2 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை வதோதரா மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 10 பேர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஆற்றில் நீரினுடைய அளவும் அதிகமாக இருப்பதால் யாரேனும் வெள்ள நீர்ல அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்களா அல்லது நீருக்குள் மூழ்கி இருக்கிறார்களா என்பது குறித்தும் தொடர்ச்சியான மீட்பு குழுவினரை பொறுத்தவரையிலுமே அந்த மீட்பு பணிகளை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. 7:30 மணிக்கு இந்த விபத்து நடந்த உடனே உள்ளூர் மக்கள் உடனடியாக அவர்களே அந்த விபத்து நடந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை தொடங்கியதாகவும் அதற்கு பிறகுதான் மீட்பு குழுவினர் வந்து தொடர்ச்சியான அந்த மீட்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் குஜராத் அரசு இது தொடர்பான ஒரு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகளை பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் எப்போது நடைபெற்றது என்பது குறித்தான அந்த விசாரணைகளுக்கு பிறகு குஜராத் அரசு தொடர்பான விளக்கங்களை அளிப்பார்கள் என்று அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த முஜ்பூர் கிராமத்திற்கு அருகேதான் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில 2 லாரிகள், ஒரு பொலிரோ ஜீப் மற்றும் மற்றொரு ஜீப் கடந்து சென்ற போதுதான் இந்த பாலத்தினுடைய திடீரென ஒரு பகுதி வளைந்து ஆற்றுக்குள்ள விழுந்திருக்கிறது. அதுல 4 வாகனங்கள் உள்ளே விழுந்த நிலையில ஒரு லாரி மட்டும் அது அந்தரத்துல அந்த தொங்கக்கூடிய காட்சிகளை கூட இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும். உள்ள விழுந்ததுலதான் கிட்டத்தட்ட 10 பேர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் அந்த ஆற்று நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வதோதரா காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்துல மற்றொரு பக்கம் இந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது குறித்தும் விசாரணை என்பது குஜராத் அரசு தரப்புல நடைபெற்று வருவதால் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையும் நடைபெற்று வருவதாகத்தான் வதோதரா மாவட்ட காவல்துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்.